விவசாயி. நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பால் அருந்துகிறேனே, அதற்காக என் கிராமத்து மனிதன் எங்கோ மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இதுபோன்று நான் பெரிய மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு என் கிராமத்து எளிய மனிதன் செங்கல் சுமந்து கொண்டிருக்கிறான். எனவே நான் உளமாற கிராமத்தை நேசிக்கிறேன், கிராம மக்களை நேசிக்கிறேன். அதனுடைய ஒரு அம்சமாக நான் அன்றைக்கு என்ன செய்தேன் தெரியுமா? கிராமங்களிலே கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். இந்த உத்தரவு ஒன்றும் புதிதல்ல. இந்த உத்தரவு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உத்தரவு. மிக தெளிவாக விதி சொல்லுகிறது, every village administrative officer is supposed to stay in the respective charge village. In case he doesn't stay, he shall be removed from service என்று இருக்கிறது. மிக தெளிவாக இருக்கிறது. எல்லா கிராம அலுவலர்களும், ஒவ்வொரு கிராம அலுவலரும் கிராமத்திலே தங்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அப்படி தங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று விதி இருக்கிறது. இந்த விதியை சுட்டிக்காட்டி நான் கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்று சொன்னேன். இது மிக சாதாரணமான ஒரு கடமை. ஏனென்று சொன்னால், ஒரு மதுரையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலியிலே தங்க முடியாது. திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ஈரோட்டிலே தங்கியிருந்து ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் கிராம நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர்கள் 98% பேர் கிராமங்களிலே தங்குவது இல்லை. மாறாக 30 மைலுக்கு 30 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய நகரத்திலே இருந்து கொண்டு கிராம மக்களை வரவழைக்கக்கூடிய, வதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேசத்தை உளமாற நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையிலேயே கிராம மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் முதலிலே செய்ய வேண்டிய வேலை இந்த கிராம நிர்வாகத்தை செயல்பட வைப்பது என்று எண்ணி கிராம நிர்வாக அலுவலர்களை அங்கே நான் தங்க உத்தரவிட்டேன். தங்காதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தேன். இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு எதிராக கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் நடத்த தொடங்குகிறார்கள். இதை பார்த்துவிட்டு பொறுக்க முடியாத எம்முடைய நாமக்கல் மாவட்ட மக்கள், சாதாரண எளிய மக்கள், இவர்கள் திரண்டு வந்து 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் திரண்டு வந்து அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்கள். இறுதியிலே இவர்கள் என்ன செய்தார்கள்? அன்றைக்கு அரசியல்வாதிகளோடு நான் உடன்படவில்லை என்பதற்காக அரசியல்வாதிகளினுடைய தூண்டுதல் பேர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு வந்து என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக நூற்றுக்கணக்கிலே அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்துபவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கலெக்டர் நாயே என்று சொல்வார்கள். பல பேருக்கு தெரியும். இங்கே அன்வர் சாஜி, நம்முடைய திரு மனோகரன் கந்தசாமி, பல பேருக்கு தெரியும். இங்கே வந்திருக்கிறார். கலெக்டர் நாயே, லீவு போட்டு விட்டு போடா என்று சொல்லுகிறார். எப்படி இந்த தைரியம் வருகிறது? ஒரு கலெக்டருக்கு கீழே பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருக்கு எப்படி தைரியம் வருகிறது? இந்த நாட்டில் ஊழல் புரிகின்ற கேடுகட்ட அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய தைரியம் தானே அது. எப்படி இந்த தைரியம் வருகிறது? ஒரு கிராம நிர்வாகம் அலுவலர் என்பவர் கடைநிலையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அலுவலர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து கலெக்டர் நாயே, லீவு போட்டுவிட்டு சென்றுவிடு என்று சொல்லுகின்ற தைரியம் எப்படி வருகிறது? இந்த நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதற்காக அன்பிற்குரிய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதனை சீர்படுத்த வேண்டிய வேலையை மக்கள் பாதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். இந்த பேச்சை நான் அப்படியே வீடியோ எடுத்து மூத்த அலுவலர்களுக்கெல்லாம் நான் அனுப்புகிறேன். வருவாய் நிர்வாக ஆணையர் அனுப்புகிறேன், அவர்தான் உத்தரவிட வேண்டும். வருவாய் செயலர் அனுப்புகிறேன், பொதுச் செயலர் அனுப்புகிறேன், முதலமைச்சர்களுடைய செயலர்களுக்கு அனுப்புகிறேன், தலைமைச் செயலருக்கு அனுப்புகிறேன். வீடியோ எடுத்து அப்படியே அனுப்புகிறேன். பார்க்கட்டும் என்று ஒரு IAS அதிகாரியை, நேர்மையாக இந்த மக்களை நேசித்து பணியாற்றக்கூடிய ஒரு கலெக்டரையே துச்சம் அனுமதித்து பேசக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் எந்த விதத்திலே எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன். என்ன நம்பிக்கையில் நான் அனுப்புகிறேன்? என்னை போல் நம்முடைய அன்பிற்குரிய தங்கர் பச்சான் சொல்வார், நான் மட்டும் நேர்மை இல்லை, இன்னும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் நானும் அனுப்பிச்சேன். அப்படிப்பட்ட என்னை போல இன்னும் இருக்கிறார்கள் என்ற IAS அதிகாரிகள், இந்த நாட்டினுடைய நிர்வாக கொம்பின் உச்சாணியிலே இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளுக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கும் என்று நான் அனுப்பி வைத்தேன். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் அனுப்பி வைத்தேன்.
அனுப்பி வைத்ததற்கு பிறகு ஒரு வாரத்தில் மிகச்சரியான நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள். எப்படி தெரியுமா? என் மீதே நடவடிக்கை எடுத்தார்கள். என்னை மாறுதல் செய்து விட்டார்கள். இந்த நாட்டினுடைய நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். என் மீதே நடவடிக்கை எடுத்தார்கள். நான் அனுப்பிவிட்டு நான் அன்றைக்கு மசூரிக்கு பயிற்சிக்கு சென்று விட்டேன். இன்றைக்கு பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறது அல்லவா உத்தரகாண்ட். இங்கிருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்திலே இருக்கக்கூடிய மசூரிக்கு பயிற்சிக்கு நான் சென்று விட்டேன். நான் திரும்பி வர முடியாது. 54 நாட்கள் பயிற்சி, அது உடனே வர முடியாது. பயிற்சிக்கு சென்ற ஒரு வார காலத்தில் என் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். என் மீது நடவடிக்கை எடுத்தார். என்னுடைய குடும்பம், என்னுடைய துணைவியார், என்னுடைய பிள்ளைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்களோவில் இருக்கிறார்கள், இல்லத்திலே இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானோ 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிறேன். உடனே வர முடியாது. எனக்கு பணியிடமும் கொடுக்கவில்லை. எங்கே செல்வது தெரியாது. என்னை மாற்றி விட்டார்கள். இன்னொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் போடப்பட்டிருக்கிறார். அவரும் வந்து சேர்ந்து விட்டார். எங்கே செல்வார்கள்? எங்கே செல்வார்கள்? இந்த